கொடுப்பினைக்கு நிவர்த்தி அப்படின்னா, நான் திரும்பியும் கேட்ட மாரி, ரொம்ப செவ்வாய் ஆளுமையா இருக்கு. நான் கொஞ்சம் அப்படியே அமைதியான பெர்சனா மாறணும் அப்படின்னா, அமைதியா உட்கார்ந்திருக்க முருகன் வழிபாடு பண்றது அப்படின்றது எக்ஸ்ட்ரார்டினரியான பெர்ஃபெக்ட்டா குடுக்குங்க உங்களுக்கு. இயல்பாவே செவ்வாய இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் யாரா இருக்கா அப்படின்னா, முருகனா தான் இருக்காரு. அதனால தான் கல்யாணம் அப்படின்னா போய் முருகன போய் பார்க்குறோம். ஏன்னா செவ்வாய்ன்றது கல்யாணத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கறனால, கண்டிப்பா வந்து செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க, எனக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி ஏன்னா எல்லாருமே சொல்லும்போது அது பொய்யா இருந்தாலும் அது உண்மையா மாறிடும்ல. அந்த மாரில நம்மளுடைய மனசாந்திக்கு கூட நம்ம வந்து முருகன் வழிபாடு பண்ணுதல் அப்படின்றதோ, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுதல் அப்படின்றதோ, இந்த செவ்வாய் தோஷத்தோட மிகப்பெரிய நிவர்த்தியிலருந்து நம்மள வந்து கொண்டு வந்து குடுத்துரும். அதனால நம்ம அத பத்தி பெருசா பயப்பட வேணாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குன்னா, நீங்க ஒரு செவ்வாய் தோஷ ஜாதகத்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 2 பேரும் சூப்பரா இருக்க போறாங்க. ஸோ, அதனால அந்த பொண்ணு ஆளுமையா இருக்கா, சந்தோஷப்படணும். ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா, நீங்க நிஜமாவே சந்தோஷப்படணும். அவங்க எல்லாரோட எக்ஸ்ட்ரார்டினரி பவர்ல இருக்காங்க. ஸோ, உங்களுக்கு சூப்பரான புள்ளைங்க பொறந்திருக்காங்கன்னு நெனச்சு சந்தோஷப்படணுமே தவிர, உட்காந்து ஜோசியர்கிட்ட ஒவ்வொரு ஜாதகமும் தூக்கிட்டு போ வேண்டிய அவசியமே கிடையாது.